வணக்கம். இது கடலூரில் நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 3.6 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம். இங்கே பார்த்திங்கன்னா, சாரோட அப்பா கவர்மெண்ட்லேருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவங்க, ரிட்டையர்ட் ஆனவங்க. அவங்களுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. அவங்கயே நம்ம லோன் அப்ரோச் பண்ணோம். அவங்க 2 லட்ச ரூபா லோனு எந்த விதமான டாக்குமெண்டேஷனும் இல்லாமல் 6.5% வட்டி விகிதத்தில் கொடுத்துட்டாங்க. பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் கையிலேருந்து பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது மிக குறைந்த செலவில் ஒரு 10,000 15,000 மட்டும் நம்மகிட்ட முதலீடு பண்ணால் வங்கி கடனுதவி மூலமாக நம்ம சோலார் போட்டுக்கலாம். ஒரு மாதத்துக்குள்ளே, ஒரு மாதத்துலேருந்து 45 நாளுக்குள்ளே உங்களுக்கு சப்சிடி வந்துடுது. அதை எந்த வங்கியில் நீங்கள் கடன் வாங்கினீங்களோ அந்த வங்கி கணக்குலேயே செலுத்திடுவாங்க. இப்போ 2 லட்ச ரூபா லோன் வாங்குறாங்கன்னா 78,000 ரூபா ஒரு 45 நாளுக்குள்ளே கிரெடிட் ஆகிடும். 2 டியூ கட்டுறதுக்குள்ளேயே அதில் ஒரு 78,000 கிரெடிட் ஆகிடும். 3வது டியூவில் இருந்து உங்களுக்கு 1,22,000 பணத்தை தான் நீங்கள் கட்ட போகிறீங்க. வட்டி தொகையும் குறைஞ்சிருது. ஏன்னா முதல்லையே நீங்கள் கட்டுறதுனால அது அசலில் போய் குறைஞ்சிரும். அப்போ 1,22,000 நீங்கள் 6.5% வட்டியில் குறைந்த அளவு இஎம்ஐயில் நீங்கள் திரும்ப கட்டிட்டு வரலாம். இல்லை இஎம்ஐ அதிகப்படுத்திட்டு இஎம்ஐ காலத்தை குறைச்சிக்கலாம். 5 வருஷம் போட்டிருக்கீங்க அப்படின்னா 3 வருஷத்துலேயே கட்டுற மாதிரி போட்டுடலாம். நமக்கு வீட்டுக்கு ஆகக்கூடிய மின்சார கட்டணத்தையே நீங்கள் அப்படியே வங்கி கடனில் செலுத்திட்டு வரும்போது 3 வருஷத்தில் உங்களுக்கு வங்கி கடன் அடைஞ்சிரும். 3 வருஷத்தில் 3 முறை உங்களுக்கு மின் கட்டணத்தை கூட்டினா கூட உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்காது. அப்போ எல்லோரும் மின் கட்டணம் உயர்ந்துருச்சுன்னு சொல்லி பதட்டப்படும் போது சோலார் போட்டிருக்கவங்க எல்லோரும் சந்தோஷப்பட முடியும். ஏற்கனவே நம்ம போடும்போது அந்த நேரத்தில் இருந்த மின் கட்டணத்துக்கும் இப்போ இருக்கிற மின் கட்டணத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு முதலீட்டு லாபம் ரொம்ப அதிகமாக வந்துடும். அப்போ 10 ஆண்டுகளுக்குள்ளே மிக கடுமையான ஆதாயம் நமக்கு கிடைக்கும். இன்னொரு திருப்தி என்னென்னா, நமக்கு தேவையான மின்சாரத்தை நாமே நம்ம வீட்டில் உற்பத்தி பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி பண்ணிக்கிடும்போது நீங்கள் என்ன வேணால் செலவு பண்ணலாம். மின்சார கட்டணம் அதிகமாக இருக்குமே அப்படின்ற கவலை இல்லாமல் இருக்கலாம். அதே நேரத்தில் சமையல் பண்ணுறதுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்வை பெரும்பாலும் யூஸ் பண்ணிங்கன்னா அதிகப்படியாக இருக்கக்கூடிய மின்சாரத்தை நீங்கள் நேர் செஞ்சுக்கலாம். இப்போ மார்ச் மாதம் 31 வருது. நம்ம ஒரு 500 யூனிட் 1000 யூனிட் கூடுதலாக உற்பத்தி பண்ணி நம்ம கணக்கில் இருக்குது அப்படின்னா அதுக்கான தொகையை அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதை ஜீரோ பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போது நம்ம டிசம்பர் மாதத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மின் கட்டணம் நம்ம செலுத்தியிருக்கோம், எவ்வளோ மின்சார யூனிட்டு நம்முடைய கணக்கில் முன்னமே இருக்குன்றது நம்முடைய பில்லில் தெரியும். அப்போ நம்ம அப்போ இருந்தே நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வை ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு 1000 யூனிட்டுங்கிறது 10,000 ரூபாய்க்கு சமம். அந்த 1000 யூனிட்டையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்களே யூஸ் பண்ணி தீர்த்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது மின் கட்டணமும் உங்களுக்கு வராது. அதே நேரத்தில் கூடுதலாக இருக்கிற மின்சாரத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே நமக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி பண்ணும்போது மின்சார கடத்தலில் ஏற்படக்கூடிய இழப்பு ஏற்படும். அந்த இழப்பை தவிர்க்கலாம். நம்ம வீட்டில் எனி டைம் பவர் இருக்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இதோட லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஹைப்ரிட் இன்வெர்ட்டர், ஹைப்ரிடுக்கு ஒரு பேட்ரி, இதெல்லாம் நீங்கள் போடும்போது நைட்டும் பகலும் நம்ம வீட்டில் சோலார் பவர் தயாராக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருங்க. ஏன்னா சப்போஸ் எனக்கு பேட்ரி வாங்குறதுக்கு 1 லட்ச ரூபா 1,4 லட்ச ரூபா வருது சார் ஒரு பேட்ரி, அது இப்போதைக்கு என்னால் முதலீடு செய்ய முடியாது அப்படின்னா ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் மட்டும் போட்டுருங்க. ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் மட்டும் போட்டுட்டு சோலார் பேனல் போட்டுக்கிட்டு 1 வருஷமோ 2 வருஷமோ கழித்து நம்ம திரும்ப பணம் கிடைக்கும்போது லித்தியம் பேட்ரி போட்டுக்கலாம். அப்போது லித்தியம் பேட்ரி போட்டுட்டு ஹைப்ரிட் ஆன் கிரிட் போட்டிங்கன்னா ஒரு முழுமையான சோலார் பவர் ஜென்ரேஷன் சிஸ்டம் நமக்கு கிடைச்சிருது. இதன் மூலிமா நம்ம வீட்டில் எனி டைம் சோலார் பவர் இருக்கும். இப்போ பகல் நேரத்தில் இதே ஆன் கிரிட் சிஸ்டம் 3 கிலோவாட் இங்கே போட்டிருக்கோம். அன்றைக்கி மெயின்டெனன்ஸ்க்காக டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வீட்டில் கரண்ட்டும் இருக்காது, சோலார் பவரும் உற்பத்தி ஆகக்கூடாதுங்கிறது தான் உள்ள ஆன்டி ஐலாண்டிங் டிவைஸ்னு ஒன்று வச்சுருக்கோம். எப்போ இபி கரண்ட்டு கட் ஆகுதோ உடனே இந்த ஆன் கிரிட் சோலார் பவர் ஜென்ரேஷன் சிஸ்டம் பவர் ஜென்ரேஷன் பண்ணுறதை நிப்பாட்டிடும். திரும்ப நீங்கள் பவர் வரும்போது தான் ஆன் ஆகும். ஆனால் இதுவே ஹைப்ரிட் இன்வெர்ட்டராக இருந்துச்சுன்னா ஆஃப் கிரிட் மோடில் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். எக்ஸ்போர்ட் மட்டும் நடக்காது. நம்ம வீட்டில் ஏசி போட்டிருக்கீங்க, மோட்டார் போட்டிருக்கீங்க, மிக்ஸி போடுறீங்க, அது பாட்டுக்கு பவர் சப்ளை உங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கும். காலையில் 9 மணிக்கு வேலையை ஆரம்பிக்கிறாங்க, சாயங்காலம் 5 மணிக்கு தான் முடிக்கிறாங்கன்னா நம்மளுக்கு கவலையே இல்லை. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நமக்கு தேவையான பவர் சோலார்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். கரண்ட்டு கட் ஆகிருக்கு, ஏசியை போடாதீங்க, அதை போடாதீங்க, லைட்டை போடாதீங்க, கொஞ்சம் நேரம் போடுங்க அப்படின்னு நம்ம குறைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு முழுமையான உற்பத்தி உங்களுக்கு சோலார் பேனல்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கும்.
பேட்டரியோட கெப்பாசிட்டி, இன்வெர்ட்டரோட கெப்பாசிட்டி இதை பொறுத்து அதோட அவுட்புட் இருக்கும். உதாரணமாக ஒரு 3500 லைஃப் சைக்கிள் உள்ள ஒரு பேட்டரி போடுறீங்க. அதோட அவுட்புட் வந்து C0.5 இருக்குது அப்படின்னா அதிகபட்சமாக 2500 வாட்ஸ் எடுத்துக்கலாம். இதுவே C1 ரேட்டிங்கில் 6000 லைஃப் சைக்கிளோட போட்டிருக்கீங்கன்னா அதுலேருந்து 5000 வாட்ஸ் எடுத்துக்கலாம். இன்வெர்ட்டரோட கெப்பாசிட்டி 3 கிலோவாட்டு, ஒரு பேனலோடைய அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி 5 கிலோவாட்னா அதிகபட்சம் 3 கிலோவாட்டுக்கு தேவையான பவரை ஃபுல்லாக நீங்கள் டே டைமில் எடுத்துகிட்டு வரலாம். இதான் இந்த ஹைப்ரிட் இன்வெர்ட்டரோடைய ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். இப்போ நம்ம அந்த மாதிரி பவர் கட்டெல்லாம் அதிகமாக இல்லைங்க, கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா இது மாதிரி ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டுக்கோங்க. ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டு அதில் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக சேஃப்டி எல்லாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு 15லேருந்து 20 வருஷத்துக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ரொம்ப தெளிவான உற்பத்தி இருக்கும். உற்பத்தியும் குறையாது. உற்பத்தி குறையிறதுக்கு மெயினான காரணம் சோலார் பேனலில் நிழல் படுறது அல்லது அழுக்கு படுறது அல்லது பராமரிக்காமல் விடுறது. அதனால் சோலார் பேனலு ஒரு கண்ணாடி, அந்த கண்ணாடி நல்லா துடைச்சி வச்சுக்கோங்க. துடைச்சி வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக டெய்லி ப்ரொடக்ஷன் அருமையாக இருக்கும். டெய்லி ஒரு 2 செகண்ட் அந்த இன்வெர்ட்டர் ஓடிக்கிட்டு இருக்கான்னு மட்டும் திரும்பி பார்த்துட்டு போயிடுங்க. இல்லை மொபைலில் மானிட்டர் பண்ணணுன்னா ஃப்ரீயாக இருக்க டயத்தில் மொபைலில் மானிட்டர் பண்ணுங்கள். 20 வருஷம் குறையாமல் ஓடும்.